இந்த நாளிலேயும் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படர்வார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையைப் போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் தியானிக்கும்படியாக எங்களுக்கு தேவரே கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் தியானிக்கிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொல்லுகிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களையும் தெய்வீக அனுபவங்களையும் அடைய செய்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் லீலி புஷ்பத்தை போல் மலருவார்களாம். லீபனோனை போல வேரூன்றி நிற்பார்களாம். அவர்களுடைய கிளைகள் ஓங்கி படருமாம். அவர்களுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவர்களுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்குமாம். தானிய விளைச்சலை போல செழிப்பார்களாம். திராட்சை செடிகளை போல படருவார்களாம். அவர்களுடைய வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல இருக்குமாம். இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகவும் ஆவிக்குரிய அனுபவங்களாகவும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் தேவ ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறாராம்? பனியை போல் இருக்கிறாராம். தயை உள்ளவராய் இருக்கிறாராம். கிருபை உள்ளவராய் இருக்கிறாராம். ஆகவே வேதம் சொல்லுகிறது முடிவாக, தேவன் உங்களுக்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு தயை உள்ளவராய் இருக்கிறார். தெய்வீக அனுபவங்களும் பூமிக்குரிய நல்ல ஆசீர்வாதங்களையும் அடைய செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறபடியால் அந்த சர்வ வல்லமையுள்ள ஒன்றான மெய் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனை அண்டிக் கொள்வதே நலம். அந்த ஜீவனுள்ள மெய்யான தேவனை விட்டுவிட்டு விக்கிரகங்களை யார் தொழுது கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை அவர்கள் அடைவது போல் இருந்தாலும் அதனோடு கூட வேதனைகளும் காணப்படும் என்று வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள செய்கிறார். விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை, விக்கிரகங்களுக்கு ஆவி இல்லை. ஆகவே அவைகளெல்லாம் மனிதர்களாலே அவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் எப்படியெல்லாம் வாழ விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்ப செய்யப்பட்டவைகளாய் இருக்கிறது. ஆகவே அவைகளை தொழுது கொள்கிறவர்கள் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். மிருக குணமுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விக்கிரகங்களை தொழுது கொள்கிறவர்கள் உண்மையான தேவனை அறிந்து கொள்வதும் இல்லை, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதும் இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்பதும் இல்லை. அவர் அருளி செய்கிற வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களையும் தெய்வீக அனுபவங்களையும் அடைவதும் இல்லை என்று நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். விக்கிரகங்கள் என்று சொல்லும் போது அதிலே 6 விதமான விஷயங்கள் உண்டாயிருக்கிறது. முதலாவது எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனை, அதை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இரண்டாவது பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, அதையும் நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே 3வது விஷயத்தை நாம் தியானிப்போம். விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதிருப்பதும் விக்கிரக ஆராதனையாக காணப்படுகிறது. சிலர் தேவ சபையிலே காணப்படுவார்கள். அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள், நாங்கள் விக்கிரகங்களை
தொழுது கொள்வதில்லை என்று எண்ணிக்கொள்வதுண்டு. ஆனால் வெறும் எழுத்தின்படியான சுரூபங்களை வணங்குவது மாத்திரமல்ல விக்கிரக ஆராதனை. நீங்கள் தேவ சபையிலே இருக்கலாம், தேவ சபைக்கு புறம்பாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறீர்களா? நீங்களும் இரட்டத்தனையான வாழ்க்கை வாழுகிறவர்களாக, நீங்களும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாகவே காணப்படுகிறீர்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா, தேவனை துதிப்பார்கள், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பார்கள், காணிக்கைகளை கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாதபடி காணப்படலாம். அப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாமல், கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், ஆனால் தேவாலயங்களுக்கு வருவது, இவைகளெல்லாம் இரண்டகம் பண்ணுகிற வாழ்க்கையாய் இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அப்படி இரண்டகம் பண்ணுகிற வாழ்க்கை பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். சொல்லுவார்கள், ஒரு பக்கம் தேவனை தொழுது கொள்வது போல தேவ ஜனங்கள் போல இருக்கிறார்கள், ஆனால் இன்னொரு பக்கம் தேவனுக்கு விரும்பாத காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி இவர்கள் வாழுவதில்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களை வேதம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக அவர்களும் காணப்படுகிறார்களாம். இரண்டகம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறார்களாம். பில்லி சூனிய பாவம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்களாம். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லிக் கேட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சவுல் என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். சவுலை தேவன் என்ன செய்தார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சிங்காசனத்திலே ராஜாவாக வீற்றிருந்து சவுல் ஜனங்களை அரசாளுகிற ஆளுகையை பெற்றிருந்தான். தேவன்தாமே சவுலை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சவுல் என்ன செய்தானா? தேவனுடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடியவனாக காணப்பட்டார். ஆகவே சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அதை சவுலுக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது சவுல் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கட்டளையையும் அவருடைய வார்த்தைகளையும் நான் மீறினேன், பாவம் செய்தேன். ஏன் அப்படி செய்தேன் என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று படிக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே என்ன சொல்லுகிறார்? சாமுவேல் மூலமாக, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலேயும் உங்களுக்கு விளங்க செய்வது அதுதான். நீங்க நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம், நல்லா துதிக்கலாம், நல்லா பாடலாம். ஆனால் இன்னொரு பகுதியிலே, மறுபகுதியிலே நீங்கள் தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களானால், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பீர்களானால், கர்த்தருடைய வசனங்களின்படி நடக்காதவர்களாய் இருப்பீர்களானால், பில்லி சூனிய பாவம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். தேவனால் புறக்கணிக்கப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை இழந்து போகக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அல்லது மனுஷருக்கு பிரியப்படுத்துகிற வாழ்க்கை உங்கள் ஜீவியத்திலே கண்ணியாக காணப்படும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆகவே பரிசுத்தரின் அறிவு வேதத்தின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படும் போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதிருப்பது
விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது என்று எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே, அப்படியே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பில்லி சூனிய பாவம் செய்கிறவர்களாக, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுவீர்களானால், தேவன் உங்களுக்கு சுத்த இருதயத்தை கொடுத்து, தேவன் உங்களை அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்படியாக செய்து, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பனியை போல் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை உள்ளவராய் இருப்பார். மெய்யான ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு தயை உள்ளவராய் இருப்பார். நான்காவதாக, விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால், தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளுதல் மட்டுமின்றி ஒரு ராஜாவையோ அல்லது சபை தலைவர்களையோ அல்லது எந்த ஒரு மனிதரையோ நீங்கள் தொழுது கொண்டு அவர்களை தெய்வத்திற்கு இணையாக ஆராதனை செய்வீர்கள் என்றால் அதை ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆராதனை விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. அப்ப நீங்க எந்த ஒரு மனிதனையும் தெய்வத்திற்கு இணையாக எண்ணி வணங்கி தொழுது கொண்டு ஆராதிக்க கூடாது. எந்த ஒரு ராஜாவையும் ஒன்றான ஜீவனுள்ள தேவனோடு தொடர்பு படுத்தி அந்த ராஜாவை வணங்குவதோ தொழுது கொள்ளுவதோ ஆராதிப்பதோ கூடாது. தெய்வ பிள்ளையே, எந்த ஒரு சபை தலைவர்களையும் நீங்கள் ஒன்றான ஜீவனுள்ள தேவனோடு ஒப்பிட்டு அந்த சபை தலைவரை தொழுது கொள்ளுவதோ ஆராதிப்பதோ வணங்கவோ கூடாது. அவையெல்லாம் ஹீரோ வர்ஷிப்பாக, விக்கிரக ஆராதனையாக காணப்படும். அப்படி நீங்கள் ஒரு மனிதனையோ ஒரு சபை தலைவரையோ ஒரு ராஜாவையோ தொழுது கொண்டு ஆராதிப்பீர்கள் என்றால் ஒன்றான ஜீவனுள்ள மெய்யான தேவனை அறியாமல் போய்விடுவீர்கள். திருஷ்டாந்தமாக வேதத்திலே ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 27 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் தரியு ராஜாவை குறித்து படிக்கிறோம். தரியு ராஜாவினுடைய நாட்களிலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால், 30 நாட்கள் தரியு ராஜாவை தவிர எந்த தேவனையும் என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. தெய்வ பிள்ளையை 7ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. தரியு ராஜாவை தவிர வேறு எந்த தேவனையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. ஆனால் ஒரு தெய்வ மனுஷனாக தானியேல் அதே தேசத்திலே காணப்பட்டான். தானியேல் என்ன செய்தான் என்றால், தான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஒன்றான மெய்தேவனை எப்பொழுதும் போல என்ன செய்தானாம், தொழுது கொண்டான். ஒரு நாளைக்கு தானியேலுடைய வழக்கம் என்ன, 3 வேளை அவன் ஜெபிக்க கூடியவனாய் இருந்தான். அப்படியே தரியு ராஜாவின் மூலமாக சட்டம் இயற்றப்பட்ட வேளையிலேயும் தானியேல் 3 வேளை ஜெபிக்க கூடியவனாய் இருந்தான். 10ஆம் வசனத்தை படிக்கும் போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்ப ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி 30 நாள் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. தரியு ராஜாவை தவிர எந்த தேவனையும் என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்ள கூடாது. ஆனால் ஜீவனுள்ள ஒன்றான மெய்தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள
கர்த்தரை ஆராதித்து அவரிடத்தில் மன்றாடி வந்த தானியேல் என்ன செய்தான் என்றால், அந்த சட்டத்தை புறக்கணித்து தான் எப்பொழுதும் செய்வது போல 3 வேளை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து முழங்கார்படியிட்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். தெய்வ பிள்ளையே, இது நிமித்தமாக தான் தானியேல் சிங்க கெபியிலே தூக்கி வீசப்பட்டான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? 22ஆம் வசனத்திலே தானியேல் சாட்சி கொடுக்கிறான். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தவறான காரியங்களை தான் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை தானியேல் வெளிப்படுத்தி சொல்லுகிறான். தரியு ராஜாவே, உமக்கு நான் எந்த நீதிகேடும் செய்யவில்லை. ஜீவனுள்ள தேவனை எப்பொழுதும் போல தொழுது கொண்டேன். ஆனால் நான் ஏதோ நீதிகேடு செய்தது போல நீர் என்னை சிங்கக்கெபிக்குள்ளாக தூக்கி வீசினீர். ஒன்றை அறிந்து கொள்ளும், என்னை சேதப்படுத்தாதபடிக்கு நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நான் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நிறைய பேரு மனுஷருடைய தவறான காரியங்களை பிரியப்படுத்தும்படியாக நினைத்து தேவனுக்கு முன்பாக குற்றம் உள்ளவர்களாக போய்விடுகிறார்கள். ஆகவே உண்மையான தெய்வத்தினுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ளாமல் போய் ஒரு ஹீரோ வர்ஷிப், ஒரு மனிதனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனைக்கு கீழாக அடிமைப்பட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் அதிலே ஒரு மனிதன் தானியேல் தனித்துவம் உடையவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். ஒருவேளை தரியு ராஜா இயற்றிய தவறான சட்டத்திற்கு முன்பாக வேண்டுமானால், அவனுடைய பார்வையிலே வேண்டுமானால் 3 வேளை ஜெபிப்பது தவறாய் இருக்கலாம். ஆனால் என்னை சிருஷ்டித்த ஒன்றான மெய்தேவனாகிய ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்படுகிறேன். தரியு ராஜாவே, உமக்கும் நான் நீதிகேடு செய்ததில்லை. என்ன நடந்தது? தரியு ராஜா சாட்சி கொடுத்தான், தானியேலின் தேவனே மெய்யான தேவன். தெய்வ பிள்ளையே, இதுதான் உண்மையான தேவனை ஆராதிக்கிறவர்கள் தெய்வத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவமாய் இருக்கிறது. இந்நாட்களிலேயும் தெய்வ ஜனமே, உங்களுக்கு சிலர் உதவிகளை செய்யலாம், உங்களுக்கு சிலர் நன்மைகளை செய்யலாம், உங்களுக்கு சிலர் நல்ல வழிகாட்டிகளாய் இருக்கலாம். ஆனால் அவர்களை தொழுது கொள்ள வேண்டாம், அவர்களை ஆராதிக்க வேண்டாம். அப்படி செய்வீர்களானால் அது விக்கிரக ஆராதனையாக மாறிவிடும். பின்பு உங்களை வழிநடத்துகிற சிலரே இந்த தரியு ராஜாவை போல தவறான கொள்கைகளை உடையவர்களாக மாறும்போது நீங்கள் அவர்களுக்கு அடிமைப்பட்டு போவீர்கள் என்றால் உண்மையான சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய மகத்துவங்களை அறியாமல் போய்விடுவீர்கள். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். பரலோக ராஜ்யத்தையும் இழந்து விடுவீர்கள். மனுஷருடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக காணப்படுவது உங்களுக்கு கண்ணியாக மாறிவிடும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவது, அதே நேரம் கர்த்தருக்கு பலி செலுத்துவது, அது ரெண்டகம் பண்ணுகிறது, பில்லி சூனிய பாவமாயிருக்கிறது, விக்கிரக ஆராதனையாயிருக்கிறது. ஒரு மனிதனையோ சபை தலைவரையோ ஒரு ராஜாவையோ வணங்குவது விக்கிரக ஆராதனையாயிருக்கிறது. தானியேல் விக்கிரக ஆராதனை செய்யாதவனாக காணப்பட்டான். வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். நீங்களும் மனதிலே என்னோடு இணைந்து வாசிப்பீர்களாக. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ
ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இதுல என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல உட்கார்ந்து கொண்டு ஸ்தோத்திரம். சிலர் எழுத்தின்படியாகவே அப்படி உட்கார்ந்து இருப்பார்கள். சிலர் சில போதகர்களுக்கு பின்னாக அதிகாரம் உள்ளவர்களாக போதகர்களையே கட்டுப்படுத்தி நடத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய நினைவு எப்படி இருக்கும்னா, அவர்கள் தங்களை தேவனை போல உயர்த்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அக்கிரமக்காரன் அவனுடைய அக்கிரமத்தின் கிரியைகள் இப்பொழுதே ரகசியமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் இன்னும் என்ன செய்யவில்லை? வெளிப்படவில்லை. இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கர்த்தருடைய வருகையின் நாளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இன்னொரு மனிதனுடைய வருகையும் காணப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய வெளிப்படுதலும் வருகையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இன்னொரு அக்கிரமக்காரனுடைய வருகையும் வெளிப்பட போகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த அக்கிரமக்காரனுடைய செயல் எப்படி இருக்குமா? சாத்தானுடைய, யாருடைய? சாத்தானுடைய செயலின்படியே காணப்படுமா? ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, அவனுடைய செயல் எப்படி இருக்கும்? சாத்தானுடைய 9ஆம் வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா கெட்டு போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அநீதியினால் உண்டாகக்கூடிய சகலவித வஞ்சகத்தோடும் காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, தேவன் என்ன செய்கிறாராம்? சத்தியத்தை விசுவாசிக்காமல், வசனத்தை விசுவாசிக்காமல், ஒன்றான மெய்தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்காமல், தேவனுடைய பிரமாணங்களை நேசிக்காமல், தேவனுடைய கற்பனைகளை நேசிக்காமல் அந்த அநீதியிலே பிரியப்படுகிறார்களே, பொய்யான வஞ்சகத்திலே பிரியப்படுகிறார்களே, அவர்களை என்ன செய்கிறாராம்? தெய்வ பிள்ளையே,
அந்த பொய்யையே விசுவாசிக்கும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்புகிறாராம். தேவ ஜனங்களே, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எது உண்மை, எது பொய். ஒரு ஊழியக்காரனுக்கு பின்னாக கூட சில அதிகாரங்கள் இருந்து அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் சரியாக சத்தியத்தை போதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் சரியாக வசனத்தை எடுத்து வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு பின்னாக அக்கிரமக்காரனாய் இருக்கக்கூடிய பொல்லாங்கன் என்ன சொல்லுகிறானோ அதை தான் போதிப்பார்கள். அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி போதிப்பார்கள். அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி வசனத்தை பூர்ணமாக எடுத்து வெளிப்படுத்த மாட்டார்கள். அந்த போதகனுக்கும் அந்த அக்கிரமக்காரன் தான் தெய்வமாய் இருப்பான். அந்த அக்கிரமக்காரன் சாத்தானுடைய செயலின்படி கிரியை செய்யக்கூடியவனாய் இருப்பான். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி காலத்திற்குள்ளே இருக்கிறோம். அந்த அக்கிரமக்காரனுடைய ரகசிய செயல்பாடுகள் இப்பொழுதே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் மறைந்திருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? மறைந்திருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, இப்பொழுது அவன் வெளிப்படாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறான். அந்த அக்கிரமக்காரன் சாத்தானுடைய செயலின்படி இப்பொழுதே ரகசியமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவன் தேவாலயத்திலேயும் தேவனை போல தன்னை உயர்த்தி கொண்டிருக்கலாம். அநேக போதகர்களுக்கு பின்பாக அவன் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ ஜனங்களே, மிகுந்த ஜாக்கிரதையாய் இருங்கள். அந்த அக்கிரமக்காரன் இன்னும் என்ன செய்யவில்லை? வெளிப்படவில்லை. வெளிப்படுவான். இப்பொழுது ஏன் வெளிப்படாமல் இருக்கிறான்? அவனுக்கு ஒரு தடை காணப்படுகிறது. அது அவனுக்கு அனுகூலமாக காணப்படுகிறது. ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த தடையை நீக்குவார். அந்த தடையை நீக்கும் போது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அவனை அழித்து போடுவார். அப்பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய ரகசிய செயலின்படி கிரியை செய்து கொண்டிருந்தவர்கள், அப்பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய செயலின்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், அப்பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய கெட்டு போகிற அநீதியோடு உடன்பட்டவர்கள், அப்பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய பொய்யை விசுவாசித்தவர்கள், அந்த கொடிய வஞ்சகத்திற்குள்ளாக காணப்பட்டவர்கள், அவர்கள் ரட்சிப்பையும் இழந்தவர்களாக, ஹீரோ வர்ஷிப் செய்தவர்களாக, அவர்கள் பரலோக ராஜ்யத்தையும் இழந்து போகக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனிதனையோ ஒரு ராஜாவையோ ஒரு சபை தலைவரையோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்கவோ தொழுது கொள்ளவோ கூடாது. அது ஹீரோ வர்ஷிப்பாக காணப்படும். அதனால பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, நாங்களே பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய வருகையினால் அதி சமீபமாய் இருக்கிறது என்று நாங்களே என்ன செய்திருக்கிறோம்? பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். நாங்களே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி, என்னது? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமையை அல்லாமல் உங்களை கேடுண்டாக்கும்படி யாராகிலும் எத்தனைப்படுவார்களே ஆனால், பவுல் சொல்றாரு, உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன்னா சிலர் கிறிஸ்துவின் வருகை நாள் சமீபமாய் இருக்குன்னு சொல்லி அநேக ஜனங்களுக்கு எப்படி போதகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஒரு நல்ல வாழ்க்கை இந்த பூமியில வாழ விடாதபடி போதகம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாள் சமீபமா இருக்கு, வீட்டெல்லாம் என்ன செஞ்சிருங்க? விட்டு விடுங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாள் சமீபமா இருக்கு, சொந்த இடம் வாங்காதீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாள் சமீபமா இருக்கு என்று சொல்லி இந்த பூமியில நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கையே வாழ விடாமல் செய்ய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பகுதியில அப்படிப்பட்ட ஒரு போதகம் உங்களுக்குள்ளேயும் காணப்படுமேயானால் சஞ்சலப்படாதிருங்கள், கலங்காமலும் இருங்கள் என்று பவுல் அறிவுரை சொல்லுகிறார். அப்ப இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தை பிரசங்கிப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இன்றைக்கு சபையிலே
தேவனுடைய ஊழியக்காரனாகிய நானும் அதை தான் போதிக்கிறேன். கிறிஸ்துவின் வருகையினால் சமீபமாய் இருக்கிறது. ஆனால் அந்த போதகம் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவத்தை உண்டாக்க வேண்டும் என்றால், இயேசுவே நீர் சீக்கிரம் வரப்போகிறீரே, நான் உடனடியாக மனம் திரும்பி விட வேண்டும், நான் உடனடியாக உம்முடைய ரட்சிப்பை அடைய வேண்டும், நான் உடனடியாக என் இருதயத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தாவே நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மை எதிர்கொள்ளும்படியான பரிசுத்த வாழ்க்கை, உம்மை எதிர்கொள்ளும்படியான உம்முடைய சித்தம் செய்த ஜீவியம், உம்மை எதிர்கொள்ளும்படியான தேவ நீதிக்குரிய வாழ்க்கை என்னிலே காணப்பட வேண்டும் என்கிற தவிப்பு உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்கிற உணர்வுக்குள்ளாக நீங்கள் வரும்போது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள், நீங்கள் அநியாயம் செய்ய மாட்டீர்கள், நீங்கள் அக்கிரமம் செய்ய மாட்டீர்கள், அநீதியான பண ஆசை பொருளாசை உங்களுக்குள்ளே உண்டாயிராது. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் தேவனுக்கு முன்பாக பழுதற்றதாக குற்றமற்றதாக காணப்பட வேண்டும், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனாக காணப்பட வேண்டும், மாசற்ற மணவாட்டியாக காணப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியிலே நடப்பீர்கள். பாலியத்துக்குரிய இச்சையான எல்லா காரியங்களுக்கும் விலகி தேவ பக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பரிசுத்தம் உள்ள நடக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். மீதி உள்ள எல்லா காரியங்களையும் தேவன் தாமே அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கூட கொடுப்பார். அதனோட தேவன் உங்களுக்கு வேதனையை கூட்டார். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி அவருடைய வருகையின் நாள் சமீபமாயிருந்தாலும் ஆயத்தத்தோடு காணப்படுவீர்கள். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாக தேவனை தரிசிக்க கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அவருடைய இரண்டாம் வருகை 3 பகுதிகளாக காணப்படுகிறது. எந்த பகுதியிலே தேவன் உங்களை தகுதிப்படுத்தினார் என்பதை அறிந்து கொண்டவர்களாகவும் காணப்படுவீர்கள். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, அக்கிரமக்காரனுடைய வருகையும் இருக்கு, கிறிஸ்துவனுடைய வருகையும் இருக்கு. அக்கிரமக்காரனும் இப்பொழுதே ரகசியமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சாத்தானுடைய விருப்பத்தின்படி செயல்படுத்தி கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் தேவ ஜனங்களே, நீங்கள் ஒரு மனிதனையோ ஒரு ராஜாவையோ ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒரு சபை தலைவரையோ வணங்குகிறவர்களாக, தொழுது கொள்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக மாற வேண்டாம். அது விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. ஆகவே உங்களை வழி நடத்துகிறவர்கள் வேத வசனத்தின்படி சரியாக வழி நடத்துகிறார்களா என்று நீங்கள் பகுத்து ஆராய்ந்து வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேவனோடும் அவருடைய ஊழியக்காரரோடும் ஐக்கியப்பட்டு காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் போது, இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதம் என்ன? 8ஆம் வசனத்தை படிங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்தான். அப்ப கால் வழங்காத ஒரு சப்பானி காணப்பட்டான். லீஸ்திராவிலே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தது முதற்கொண்டே அவன் சப்பானியாகவே பிறந்தவனாக காணப்பட்டான். இப்ப பவுலுடைய ஊழிய நாட்களிலே பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்ப அவனை பவுல் உற்று பார்த்து, நீ ரட்சிப்படையும்படியான விசுவாசம் உனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அந்த விசுவாசத்தை, ரட்சிப்படையும்படியான விசுவாசத்தை அவனிலே கண்டு என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட பவுல் சொன்னான். உடனே அந்த சப்பானி குதித்து எழுந்து நடந்தான். உடனே என்ன நடந்துருச்சு? உடனே என்ன நடந்தது? பவுல் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததை ஜனங்கள் கண்டார்கள். கண்டபோது என்ன சொன்னார்கள்? தேவர்களே மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள். சொல்லிவிட்டு பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். தெய்வ பிள்ளையே, இந்நாட்களில ஒரு ஊழியக்காரன் மூலமாக தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த ஊழியக்காரனை ஜனங்கள் எல்லாரும், இந்த மனுஷன் ஒரு தேவர்களை போன்ற மனுஷன்
என்று சொல்லி புகழ்வார்களே, ஆனால் இந்நாட்களிலே உள்ள ஊழியக்காரர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உடனே என்ன வந்துரும்? பெருமை வந்துரும். ஆமா நாங்களும் எப்படிதான் தேவர்களை போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஜனங்கள் அந்த தேவனுடைய ஊழியக்காரனை வணங்கி நமஸ்கரித்து தொழுது கொண்டு ஆராதிப்பார்களே, ஆனால் அந்த ஊழியக்காரனும் அதை ஏற்றுக்கொள்வானே, ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய ஊழியக்காரனாய் இருப்பான். ஜனங்களை தவறாக வழி நடத்தக்கூடிய ஊழியக்காரராக அந்த ஊழியக்காரர் காணப்படுவார். ஆனா பவுல் என்ன தெரியுமா சொன்னாரு? பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை மெர்க்குரி என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தார்கள் என்று படிக்கிறோம். 13ஆம் வசனம். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தார்கள். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்திற்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் யூபித்தரையும் இந்த ஜனங்கள் எல்லாரும் மெர்க்குரியையும் தெய்வங்களாக வணங்கி வந்தார்கள். ஆகவே பவுல் மூலமா ஒரு அற்புதம் நடந்த போது பவுலோடு கூட இருந்த பர்னபாவையும் அவர்கள் கண்டு பவுலும் பர்னபாவும் தேவர்கள் என்று சொல்லி பவுலையும் பர்னபாவையும் தொழுது கொண்டு அவர்களை தங்களுடைய தெய்வங்களோடு ஒப்பிட்டு பலியிட மனதா இருந்தார்களாம். பவுல் பார்த்தாரு, பர்னபா பார்த்தாரு, இந்த ஜனங்கள் எவ்வளவு அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களை உணர்த்தும்படியாக தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து உரத்த சத்தத்தோடு, மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல மனுஷர் தான். எங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். எங்கள் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் நீங்கள் தொழுது கொள்ளும்படியாக தேவன் அல்ல. ஆகவே நாங்களும் பாடுள்ள மனுஷர் தான். ஆகவே நாங்கள் தொழுது கொள்ளுகிற ஒன்றான மெய்யான ஜீவனுள்ள தேவனையே நீங்களும் தொழுது கொள்வீர்களாக என்று சரியான போதகத்தை பிரசங்கம் பண்ணக்கூடியவராக பவுல் காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த ஹீரோ வர்ஷிப், ஒரு மனிதன் மூலமாக தேவன் அற்புதத்தை செய்யும் போது அந்த மனிதனை தொழுது கொள்ளக்கூடாது. அந்த மனிதனை தேவனோடு ஒப்பிட்டு அந்த மனிதனை ஆராதிக்க கூடாது. அது விக்கிரக ஆராதனையாக காணப்படும். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரரின் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம்
கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். தெய்வ பிள்ளையே, ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை தொழுது கொள்ளாதபடி, வஞ்சிக்கப்படாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களாக. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இதுலதான் பரிசுத்தவான்கள் யார் என்று வெளிப்படும். யாரெல்லாம் மனிதருடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க, யாரெல்லாம் ஒரு ராஜாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க, யாரெல்லாம் தவறான அக்கிரமக்காரனுடைய செயலின்படி நடத்துவிக்கப்படுகிற போதகனுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க, யாரெல்லாம் தவறான போதனைகளுக்குள்ளாக காணப்படுகிறார்கள், இவைகளெல்லாம் விளங்கும். அப்பொழுதுதான் அறிந்து கொள்வோம் அவர்கள் எல்லாருமே விக்கிரக ஆராதனைக்காரராய் இருந்தார்கள் என்று. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மெய்யான ஒன்றான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவைகளை நமஸ்கரிக்க மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள், தொழுது கொள்ளவும் மாட்டார்கள். அவர்களுடைய பெயர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே காணப்படும். அவர்கள் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே தெய்வ வல்லமை காணப்படும். அவர்களுக்குள்ளே தெய்வ அபிஷேகம் காணப்படும். அவர்களுக்குள்ளே தெய்வீக சத்துவம் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவே நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளுதல் மட்டுமின்றி ஒரு ராஜாவையோ சபை தலைவரையோ மற்றும் எந்த மனிதரையோ வணங்கவோ ஆராதனை செய்யவோ கூடாது. அது விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. அது ஹீரோ வர்ஷிப்பாக காணப்படும். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் என்னென்ன சிந்தித்தோம்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பலிகளை செலுத்துவது விக்கிரக ஆராதனை. அடுத்ததாக நாம் பார்த்தோம், எந்த ஒரு தனி மனிதனையோ ராஜாவையோ சபை தலைவரையோ ஆராதிப்பது விக்கிரக ஆராதனை. அடுத்தபடியாக ஆபரணங்களாகிய விக்கிரகம் என்று நாம் வேதத்தின் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் யாக்கோபை குறித்து படிக்கும் போது, யாக்கோபு தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தன்னுடைய மாமாவாகிய லாபானுடைய வீட்டுக்கு போறாரு. போற வழியில ஒரு இடத்திலே ராத்தங்கினார். அங்க தலையில ஒரு கல்லை வச்சு தூங்குறாரு. யாக்கோபுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. அந்த இடத்திற்கு யாக்கோபு என்ன பெயரிட்டார்? பெத்தேல் என்று பெயரிட்டார். இப்ப லாபான் வீட்டுக்கு போயாச்சு. பல வருடங்கள் தன்னுடைய மாமனாகிய லாபானுக்கு வேலை செய்து கொடுத்தாயிற்று. இப்பொழுது கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். நீ திரும்பவும் யாருடைய வீட்டிற்கு போ, உன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு போ என்று சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ ஏசாவுக்கு பயந்து உன் தகப்பன் வீட்டை விட்டு ஓடி உன் மாமாவாகிய லாபான் வீட்டுக்கு செல்லுகிற வழியில நான் உன்னை உன்னுடைய சத்துருக்களுடைய கைக்கு என்ன செய்தேன்? தப்புவித்தேன். உனக்கு நான் தரிசனமானேன். அதே தரிசனமான பெத்தேல் என்கிற இடத்துக்கு நீ போய் எனக்கு ஒரு பலிபீடம் கட்டுவாயாக என்று கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். ஆகவே யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமாவாகிய லாபான் வீட்டை விட்டு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு திரும்பி வரும்போது தனக்கு தேவன் தரிசனமான பெத்தேல் என்கிற இடத்திற்கு வந்து பலியிடக்கூடிய நேரத்திலே யாக்கோபு தன் குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய தெய்வங்களாக எண்ணிக்கொண்டிருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் என்னிடத்துல கொடுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லும் போது அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய காதுகளிலே இருந்த காதணிகளை எல்லாவற்றையும் கழற்றி யாக்கோபுடைய கரத்திலே கொடுப்பதை பார்க்கிறோம். யாக்கோபு அதை அங்கே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் அடியிலே புதைத்து வைப்பதை பார்க்கிறோம். யாக்கோபு என்ன கேட்டான்? உங்கள் கையில இருக்கக்கூடிய தெய்வங்களாக நீங்கள் எண்ணி இருக்கக்கூடிய அந்நிய தெய்வங்களை கொண்டு வாருங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னான். ஆனால் குடும்பத்தார் எல்லாரும் காதில் இருந்த காதணிகள்
ஆபரணங்களை எல்லாம் கழற்றி அதை அந்நாள் வரைக்கும் தெய்வங்களாக தான் எண்ணி அதை அணிந்து அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கழற்றி யாக்கோபனுடைய கரத்திலே கொடுத்தார்கள். யாக்கோபு அதை கர்வாலி மரத்தின் அடியிலே என்ன செய்தான்? புதைத்து போட்டான். ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கினான். தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக முதலாவது ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கி பின்பு தேவனுக்கு பலி செலுத்தினான். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து மனதிலே படியுங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே, என்ன ஆபத்து? ஏசாவின் மூலமாக ஆபத்து ஏறிட்ட நாட்களிலே. ஏன் ஏசாவின் மூலமாக ஆபத்து நேரிட்டது யாக்கோபுக்கு? ஏசாவை ஏமாற்றிதான் யாக்கோபு தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆகவே ஏமாற்றி யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதினால் மூத்த மகனாகிய ஏசாவுக்கு யார் மீது கோபம் உண்டானது? யாக்கோபின் மேல் கோபம் உண்டானது. அந்நாளிலே ஏசா யாரை கொலை செய்யும்படியாக வகை தேடினான்? யாக்கோபை கொலை செய்யும்படியாக வகை தேடினான். ஆகவே இப்பொழுது அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக யாக்கோபு ஏசாவை விட்டு என்ன செய்கிறான்? லாபானுடைய வீட்டிற்கு, தன்னுடைய மாமா வீட்டிற்கு ஓடி போகிறான். அதை தான் இங்கே படிக்கிறோம். நாம் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது யாக்கோபனுடைய குடும்பத்தார் என்ன செய்யறாங்க பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். ஒரு சுத்திகரிப்பு உண்டானது. இன்றைக்கும் வெள்ளியையும் பொன்னையும் மேன்மையாக எண்ணி அவைகளை தெய்வங்களாக எண்ணி அவைகளை சம்பாதிக்கும்படியாகவே வாழ்நாளை வீணாளாக்கி அவைகளை அணிந்து விக்கிரகங்களாகவே வாழ்கிறவர்கள் உண்டு. அப்படியே விக்கிரகங்களை போலவே விக்கிரகங்களாகவே அலங்கரித்து ஆடம்பரத்தோடு ஆசாபாசத்தோடு வாழுகிறவர்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் விக்கிரகங்களாக காணப்படுகிறார்கள். ஆகவேதான் யாக்கோபு சொன்னான், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், தகுதியான நல்ல வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அணிந்திருந்த ஆபரணங்கள், கையில வைத்திருந்த அந்நிய தெய்வங்கள் எல்லாவற்றையும் யாக்கோபினிடத்திலே கொடுத்தார்கள். யாக்கோபு கர்வாலி மரத்தின் அருகே புதைத்து போட்டான். புதைத்து போட்டதை மறுபடியுமாக எடுக்காதீர்கள். புதைத்ததை மறுபடியுமாக எடுக்காதீர்கள். தேவன் என்றைக்கு உங்களை சுத்திகரித்தாரோ, சுத்திகரிப்பின் நாளிலே எவைகளையெல்லாம் வெறுக்கும்படியாக செய்தாரோ, சுத்திகரிப்பின் நாளிலே எவைகளையெல்லாம் வேண்டாம் என்று புதைத்து போடும்படியாக செய்தாரோ, அதன் மீது மீண்டும் ஆசை வைத்து மோசம் போகாதிருங்கள். மறுபடியுமாக அவைகளை எடுத்து உங்களை சிங்காரித்து அலங்கரித்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்கள் உச்சந்தலையை மொட்டையடிப்பார். வேதம் அப்படியே சொல்லுகிறது. வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்கத் திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார்.
அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறைச்சி தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயித்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் மை சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரட்டுக்கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் இப்படிப்பட்ட நிலவரத்திற்குள்ளாக ஜனங்களை ஒப்புக்கொடாதபடி ஜனங்கள் உண்மையான ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து தகுதியான வஸ்திரங்களை தரித்து கொண்டு வீணான ஆடம்பரங்களையும் வெறுத்து ஆபரணமாகிய விக்கிரகங்களை வெறுக்கக்கூடியவர்களாக புதைத்து போட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கும் போது சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பழைய பாவ மனுஷனை களைந்து போடுகிறீர்கள், இனி பாவத்திற்கு மரித்த நான் அதிலே எப்படி பிழைப்பேன் என்கிற கேள்வியோடு நீதியின் வஸ்திரங்களை தரித்து கொண்டவர்களாக கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக தொழுது கொள்ளக்கூடியவர்களாக மாசற்ற மணவாட்டிகளாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசியங்கள். ஆகவேதான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதினான். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பேதுரு அப்போஸ்தலன் சொன்னான், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராம. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு விக்கிரகமா இருக்காதீங்க, மெய்யான ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிறவர்கள் என்பதை அழியாத அலங்கரிப்பா இருக்கக்கூடிய சாந்த குணத்தின் மூலமா அமைதலுள்ள ஆவியை தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட இருதயத்துல மறைந்திருக்கக்கூடிய குணத்தை அலங்காரமாக வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருங்கன்ற அது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது பவுலும் கூட தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறார், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆகவே ஆபரணங்களாகிய விக்கிரகம் உங்கள் வாழ்க்கையிலே வேண்டாம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வீணான விக்கிரகங்களை எல்லாம் புதைத்து போடும்படியாக செய்திருக்கிறார் என்றால் தகுதியான வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நல்ல தெய்வ சுபாவத்தோடு அந்த தெய்வ சுபாவமே அலங்காரமாக காணப்படும்படியாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கடைசியாக தெய்வ பிள்ளையே, விக்கிரகம் என்று சொல்லப்படுவது என்ன? நீங்கள் அவ்விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளுகிறீர்கள் என்றால் அதுவும் விக்கிரக ஆராதனை தான். வாசியுங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-18 வசனங்களை வாசிக்கும் போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-18 வசனங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்தவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய ஆலயத்திற்கும் ஆபரணங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனைக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் சபை தலைவரையோ ஒரு ராஜாவையோ மனிதனையோ ஆராதிக்கக்கூடிய அனுபவத்திற்கும் என்ன சம்பந்தம்?
சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். படியுங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போதும் கூட தேவன் அவருடைய சாயலிலே உருவாக்கினார். தேவன் ஆபரணங்களை தரித்திருந்தார் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே ஆபரணங்களை தரித்திருந்தார் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. ஏன், ஆதியிலே மனிதன் பாவம் செய்த போதும் கூட ஆதாமையும் ஏவாளையும் அவருடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக தோல் உடையை தான் செய்து கொடுத்தாரே அல்லாமல், தகுதியான வஸ்திரங்களை தான் செய்து கொடுத்தாரே அல்லாமல், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொஞ்சம் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொள்ளும்படியாக கொடுத்தார் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. மனிதன் பொன்னாலான வீதியிலே நடக்க வேண்டியவன் பரலோக ராஜ்யத்திலே அவைகளெல்லாம் அவனுடைய காலுக்கு கீழே காணப்படுகிறது. அவைகளுக்கு மதிப்பு கொடுத்து அணிந்து கொள்கிறான் என்றால் அவனை விக்கிரகமாக அவன் மாற்றிக் கொள்கிறான். வேறொரு சாயலை வெளிப்படுத்தும்படியாக மனிதன் விரும்புகிறான். அது தேவனுடைய சாயலாய் இருப்பதில்லை. தெய்வீக சுத்திகரிப்பு உண்டாயிருப்பதில்லை. அந்த சிந்தனைகளுக்குள்ளே தெய்வீக பரிசுத்தம் உண்டாயிருப்பதில்லை. அந்த சாயலிலே தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் வெளிப்படுவதில்லை. அதிலே தேவன் பிரியப்படுவதும் இல்லை, அதை தேவன் மதிப்பதும் இல்லை, அப்படி அலங்கரிப்பதை தேவன் விரும்புவதும் இல்லை. ஆனால் நல்ல தெய்வ குணாதிசயங்களோடு தகுதியான வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு தேவனுடைய சாயலை உடையவர்களாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, நற்குணசாலிகளாக, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அப்ப குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணம் தான் முக்கியம். அதன் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. உண்மையான அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் ஜனங்களை வழி நடத்தும் போது அவர்கள் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவார்கள். சபை பூரண தெய்வ சுபாவங்களை கொண்ட மணவாட்டியாம் சபையாயிருக்கும், கரையற்றதாக மாசற்றதாக காணப்படும். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறபடியால் பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் என்று சொல்லும் போது தகுதியான எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. அதை தான் பவுல் சொல்கிறான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு, அவைகளெல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. அப்ப தகுதியானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக வேதம் அறிவுரை கூறுகிறது. அவர்கள் தேவனுடைய பார்வையிலே பிரியமானவர்களாய் இருப்பார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கும் போது நம்மிலே ஜனங்கள் விக்கிரகங்களை காணக்கூடாது. நாம் கிறிஸ்துவை நம்மிலே வெளிப்படுத்தும் போது நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம் மூலமாக ஜனங்கள் விக்கிரகங்களை காணும்படியாக உங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவின் சாயல் உங்களிலே நல்ல குணாதிசயங்களாக வெளிப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நல்ல ஒரு தீர்மானங்களை எடுங்கள். கர்த்தாவே,
எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனை எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை எங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஆபரணங்களாகிய விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. அவிசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளுதலாகிய விக்கிரக ஆராதனை எங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அதனாலதான் வேதத்துல ஒரு வசனம் படிக்கிறோம். வாசிங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-3 வசனங்களை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். 3ஆம் வசனம், அவர்களோட சம்பந்தங்களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. ஒரு வேறுபட்ட ஜீவியம், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கென்றே வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டின் அனுபவத்தோடு தேவன் தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்தும் போது கீழானவைகளுக்காக ஆசைப்பட்டு வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து போக கூடாது. அவிசுவாசிகளோடு இப்படிப்பட்ட காரியங்களிலே ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அப்ப சகோதரர் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? இயேசு கிறிஸ்து சொன்னார், யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களே எனக்கு சகோதரரும் சகோதரிகளும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். தேவ சித்தம் செய்கிறவர்களோடு உங்கள் ஐக்கியம் காணப்படட்டும். அவிசுவாசிகளோடு போய் இப்படிப்பட்ட விஷயங்களிலே பிணைக்கப்படாதபடி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தேவன் பிதாவாய் இருப்பார். அவர்கள் தேவனுக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம், நான் உங்களுக்கு பனியை போல் இருப்பேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை உள்ளவராய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு தயை உள்ளவராய் இருப்பார். நகைகளை கழட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் அந்த சாயலிலே வளர வேண்டும் என்கிற உபதேசம் அப்போஸ்தல உபதேசமாக சபையிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அதை நீங்கள் உதாசீனப்படுத்த வேண்டாம். அந்த நிலையிலே, அந்த உன்னத நிலையிலே வளர்ந்து செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்கு உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கிருபை உள்ளவராக தயை உள்ளவராக பனியை போல காணப்படுவார். நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? லீலி புஷ்பத்தை போல் மலருவீர்கள். உங்களுடைய வாசனை எப்படி இருக்கும்? லீபனோனின் வாசனை போல் இருக்கும். உங்களுடைய அலங்காரம் எப்படி இருக்கும்? ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். இந்த வருட இறுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இதை ஒரு நல்ல பைபிள் ஸ்டடியாக படிக்க தேவன் இந்த வருடத்திலே நமக்கு கிருபை நல்கி இருக்கிறார். ஆகவே தேவன் வைத்திருக்கிற எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நல்ல தீர்மானத்திற்குள் வாருங்கள். கர்த்தாவே, நாங்கள் தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படர வேண்டியவர்கள். எங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, இசைவு இல்லை என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த ஆண்டிலே தொடர்ந்து முன் செல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். நீங்கள் இரண்டகம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவீர்களானால் கிறிஸ்து இடர பண்ணக்கூடிய கண்மலையாயிருப்பார். ஆனால் கிறிஸ்து உங்களை இடர பண்ணக்கூடிய கண்மலையாய் இருக்கக்கூடாது. நீங்கள் நீதிமான்களாக, செம்மையானவர்களாக, செம்மையான வழியிலே நடக்கக்கூடியவர்களாக, பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக, அபிஷேகத்தின் நிறைவை அடைகிறவர்களாக, கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே பாதுகாக்கிறவர்களாக
பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிற தேவ புத்திரர்களாக காணப்பட தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென். ஜெபிப்போம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். தேவன் ஆலயமே, நாமினி நம்முடையவர்களல்ல, அவரின் சரீரத்தின் சொந்தமானவர். நாமினி நம்முடையவர்களல்ல, அவரின் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவன் ஆலயமே. நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுவோம். தேவனுடைய பார்வையிலோ நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக, மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். விலையேற பெற்ற ஜீவனுள்ள கற்களாக காணப்படுவீர்கள். ஜீவனுள்ள கற்களாயிருப்பீர்கள். மாசற்றவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்டல் கிளியர் கிறிஸ்டியன் லைஃப், அப்பழுக்கற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்களாயிருப்பீர்கள். ஒருவர் என்னோடு கேட்டார் கேள்வி, விக்கிரகங்களுக்கு ஆவி இல்லை என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் சாத்தானுடைய ஆவி என்று சொல்லப்படுவது என்ன என்று கேட்டார். விக்கிரகங்கள் என்று சொல்லுவது மனிதரால் செய்யப்பட்டவைகள், ஆனால் சாத்தானுடைய ஆவி என்று உண்டு. அதை சிலர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து பலவிதமான பில்லி சூனியங்களையும் ஏவுதல்களையும் மாந்திரீகங்களையும் செய்யக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். ஜனங்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் வேதனைப்படுகிற பாதாளமாயிருக்கிறது. அது தெய்வ ஆவி அல்ல, அது பரிசுத்தமுள்ள ஆவி அல்ல. ஆனால் சிலர் அந்த சாத்தானுடைய ஆவியை சில விக்கிரகங்களோடு சம்பந்தப்படுத்தி வணங்குகிறவர்களாயிருக்கிறார்கள். அது தவறானது. நாம் ஜீவனுள்ள மெய்யான தேவனையே தொழுது கொள்ள வேண்டும். மனிதர்கள் விரும்புகிறதற்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய சாயலிலே
தேவனோடு உலாவுகிறவர்களாக, தேவனோடு உறவு கொண்டு அவரோடு நடக்கிற தேவபுத்திரர்களாக காணப்பட வேண்டும். அந்த ஏனோக்கை போல காணப்பட வேண்டும். அந்த பவுலை போல தெய்வீக வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அந்த இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அப்போஸ்தலனாகிய யோவானை போல காணப்பட வேண்டும். கர்த்ததாமே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கையை, ஒரு விசுவாச வாழ்க்கையை, மகா பரிசுத்தமான விசுவாச வாழ்க்கையை வாழும்படியாக செய்து ஒரு சீயோனாக, புதிய எருசலேமாக விளங்கச் செய்வாராக. ஆமீன். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே. புதிய பூமி உண்டு, புதிய வானம் உண்டு, புதிய எருசலேமும் சீயோனும் உண்டாயிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலேயும் நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னீரே. அது உலக தோற்றம் முதற்கொண்டு ஆயத்தம் பண்ணிராத ஒரு இடமாக, அது புதிய எருசலேமாக சீயோனாக காணப்படுகிறது. அந்த மேன்மையான வாசஸ்தலத்தை நித்திய ராஜ்யத்திலே அடையும்படியாக மேலானவைகளே நாடுங்கள், கீழானவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொன்னீரே. அந்த உன்னதமான வாசஸ்தலத்தை அடையும்படியாக இந்த பூமிக்குரிய நாட்களிலே நாங்கள் ஆவிக்குரிய சீயோனாக, ஆவிக்குரிய எருசலேமாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும், எப்படிப்பட்ட தகுதியான காரியங்களை நாங்கள் எங்கள் ஜீவியத்திலே உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற சத்தியங்களை கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே மனிதர்கள் மேன்மையாக எண்ணுகிற பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கை உண்டு. ஆனால் அது பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடைய செய்யாது. அது பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான மகிமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள செய்யாது. அது பரலோக ராஜ்யத்தின் பூர்ண மகிமையை அடைய செய்யாது என்பதை இந்த நாளிலேயும் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, தேவ ஜனங்கள் உன்னதமான நிலையை அடைகிறவர்களாக, மேலானவைகளையே நாடுகிறவர்களாக, உம்முடைய மகிமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக, மேன்மையான வெளிப்படுத்தல்களை உடையவர்களாக இந்த பூமிக்குரிய நாட்களிலே ஆவிக்குரிய சீயோனாக, ஆவிக்குரிய எருசலேமாக, நித்தியத்திலேயும் புதிய எருசலேமையும் சீயோனையும் அடைய பாத்திரவான்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். உம்முடைய வருகை நாளிலே உமக்கு முன்பாக மகிமையின் சாயலோடு நிலை நிற்க பாத்திரவான்களாக தேவன் தாமே ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெயம். ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வையிலே ஜீவனுள்ள விலையேற பெற்ற கற்களாக, மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட ஆவிக்குரிய மாளிகையிலே இணைக்கப்பட்ட ஜீவனுள்ள கற்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெயம். உம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவரீர் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் உம்முடைய திட்டங்களையும் நிறைவேற்றும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கு பனியை போல் இருந்து எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் கேட்ட சத்தியத்தின்படி பெற்றுக்கொள்ள உன்னத சீயோனாக, எருசலேமாக, ஆவிக்குரிய மணவாட்டியாம் சபையாக திகழ தேவன் கிருபை நல்குவாராக. ஆமென்.